நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா சந்திரா வந்துட்டு யாருக்கு தெரியாமல் சாமுண்டீஸ்வரவங்க பூஜை பண்ணுற இடத்துக்கு உள்ளே வராங்க. சேலை எடுத்து விளக்கில் வந்துட்டு கொளுத்துறதுக்காக போகிறாங்க. இல்லையே இப்படியே பண்ணால் நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலையை தனியாக வச்சுட்டு விளக்கை வந்துட்டு கீழே படுக்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்துட்டு சேலையை வைக்கிறாங்க. நெருப்பு வந்துட்டு பற்றி எரியுது. இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும், அதாவது நம்மளை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாமுண்டீஸ்வரி கண்ணில் படாமல் நைஸாக மறைஞ்சு வெளியில் போய் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்துட்டு நின்றுக்கிறாங்க. அக்கா இன்னையோட ஆட்டோ க்ளோஸு, நீ காலியானதுக்கப்புறம் அந்த திமிரு பிடிச்சவனே ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், அப்புறம் எல்லாம் என்னோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த திக்கு சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஏதோ நெருப்பு பற்றி எரியிற மாதிரி இருக்குது. கருகுன வாடை. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா சேலை எரிஞ்சிட்டு இருக்கு. கத்தி கூப்பாடு போடுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் ஒடியாராங்க. ஐயோ ஈஸ்வரி என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேலையில் இருக்க நெருப்பெல்லாம் அணைச்சி வெளியில் வந்துட்டு கூட்டு போகிறாங்க. ஹாலில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எதுவும் இல்லையே, பார்த்து கவனமாக இருக்க வேணாமாம்மா அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு எதுவும் ஆகலையில, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ நான் சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், உங்களுக்கு எதுவும் இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மாற்றி மாற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் இல்லைன்னு, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும், அதனால தான் வீட்டில் 2 ஆம்பளைங்க இருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல வேமா முறைக்கிறாங்க. ஆமாம், ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதே, நம்மளை முறைச்சி விட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துக்கு சந்திரா வந்துட்டு வராங்க. என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருந்தேன், அப்போ விளக்கு தெரியாமல் கீழே விழுந்து சேலையில் வந்துட்டு தீ பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா பார்த்து பத்திரமா பண்ண வேணாமாக்கா, அச்சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நாங்கள் தான் அம்மா கூட யாராவது இருந்துக்கணும், தனியாக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம எல்லாரும் கூட வந்து அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் இப்படி அபசகுணமாக நடக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதான் சாக்குன்னு சொல்லிட்டு சந்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, அந்த வேலைக்காரை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியே கிடையாதுக்கா, நடக்கிறது எல்லாமே அபசுகுணமாக கெட்டதாக தான் நடந்துட்டு இருக்கு. நீயே யோசித்து பாரு, அவன் இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு 2 முறை அந்த கொலை முயற்சி நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கிழவியும் நீ வேற பார்த்துருக்க, இப்படி எல்லாமே அவன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தப்பு தப்பாக நடக்கு, என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. அவனை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியவே இல்லை, அம்மாவோட உயிரை காப்பாற்றினதே அவர் தான் அப்படின்னு சொல்ல துர்காவும் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த சித்தி ஏன் தான் தேவையில்லாமல் ஃபைட்டரை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களோ, அவர் வந்துட்டு கண்டிப்பாக அம்மா உயிரை காப்பாற்ற தான் வந்திருக்காங்க, இவங்க ஏன் தேவையில்லாமல் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்குள்ள குசுகுசுன்னு பேசிக்கிறேன். இந்த திக்கா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. என்ன சந்திரா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம சாமுண்டீஸ்வரியோட உசுரை காப்பாற்றினதே வந்துட்டு அவன் தான், அவனை இப்போ வந்ததுனால இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த தம்பி மட்டும் இல்லாட்டினா சாமுண்டீஸ்வரி உசுறு என்ன இருக்கும், அன்றைக்கி செங்க சொல்லிக்கு போய் பின்னாடியே உயிரை காப்பாற்றினது அந்த தம்பி தானே அப்படின்னு சொல்ல, இங்கே பாருக்கா நீ யார் சொல்கிறதையும் கேட்காத, உன் மனசில் பட்டதை செய், எனக்கு என்னமோ அவனால தான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு தோணுதுக்கா, இவன் தான் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ பண்ணுறாங்க்கா அப்படின்னு சொல்ல, நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லு, அவங்கக்கிட்ட எதனாலும் கேட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சந்திரா வந்துட்டு சிரிக்கிறாங்க. இதோட ஆட்டோ க்ளோஸ்டா, உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ சொல்ல வர்றாங்க. யார் எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சைடு ஜோசியர் அம்மா வந்துட்டு வர்றாங்க. வேமா சந்திரா தான் போய் வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒருத்தனை புதுசாக வேலைக்கு எடுத்தோம், அவன் வந்ததுலேருந்து வீட்டில் எல்லாமே பிரச்சனையாக தான் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு தான் வந்துட்டு அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் இந்த வீட்டில் வச்சிருக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்தா நல்ல ஜோசியர் அம்மா மாதிரி தான் தெரியுது, ஏன்னா மியூசிக்கை அவ்வளோ பவராக கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டி சாமுண்டீஸ்வரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களே வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரோட ஜாதகத்தை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரோடது இருக்குது ஆனால் அப்பாவோடது இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்ல, அது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாரோடது எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்க அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு கடைசி பொண்ணு இருக்காங்களா, அவங்க துர்கா கிட்ட கேட்குறாங்க, இந்த ஜாதகம்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல, உண்மையா இல்லையானா தெரியல, அம்மா நம்புறாங்க, அப்போ நம்மளும் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க. இன்னும் நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா, அம்மா அப்பா சொன்னது அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறதுக்கு, அப்படியெல்லாம் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு மேஜர் ஆகிட்டோம், நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, அறிவாளி தானே நீ, அப்போ இவ கேட்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்ல, இங்கே பாரு துர்கா, இப்போ மனசில் வந்துட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, சித்தி ஒரு அலகென்ஸாக அந்த டிரைவர் மேலே வச்சுட்டாங்க, இப்போ அம்மாவுக்கு குழப்பம், அந்த குழப்பத்தை அப்படியே தூக்கி ஜோசியத்து மேலே போட்டாங்க, இப்போ அவங்க சொல்கிற பதிலால் அம்மா குழப்பம் தீரும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நல்லது சொன்னால் சரி கெட்டது சொன்னால் அப்படின்னு சொல்ல, அதையும் ஜோசியத்து மேலே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குசு குசுன்னு பேச, அவங்க அப்பா சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வேமா ஜோசியர் அம்மா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க.
சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி உன்னை சுற்றி ஆபத்து சூழ்ந்துட்டு இருக்கு, வஞ்சகம் பகை சூழ்ச்சி இதுக்குள்ளெல்லாம் நீ வந்துட்டு மாட்டிக்கிட்ட, ஆனால் நீ கவலைப்படாத, உன்னை காக்க ஒரு காவல் தெய்வம் உனக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்ல கரெக்டாக கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திராவுக்கு பகீன்னு ஆயிடுது. சே என்ன இது, இந்த அம்மா வந்து ஏதாவது அவனை பற்றி சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்றாங்கன்னு பார்த்தா காவல் தெய்வம் அது இதுன்னு பில்டப் கொடுக்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட அவங்க மருமக நினைக்கிறாங்க சும்மாவே ஆடுவான், இவனை காவல் தெய்வம் ரேஞ்சுக்கு வந்துட்டு பில்டப் கொடுக்காங்களே, இனி நம்ம வந்துட்டு அவ்வளோதான் போலையே இங்கே வெத்து வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. சாமுண்டீஸ்வரி சைடில் அப்படியே வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு பின்னாடி இருக்காங்க. கார்த்திக்கு பக்கத்திலே ஒரு சாமி படவர் இருக்குது. கார்த்தி தான் வந்துட்டு அந்த காவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி சாமி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தெய்வத்தை வந்துட்டு விட்டுறாத, உன்னை காக்க வந்திருக்கு, விட்டுட்டேன்னா ஆபத்து உனக்கு தான், அந்த காளி உனக்கு அமுச்சு விட்ட காவல் தெய்வம் அவர் பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சாமி நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எதை சொல்ல வராங்க. அமைதியாருமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு புதுசாக யாரை உனக்கு பார்த்தாலும் அழிக்க வந்த பிசாசு மாதிரி தான் தெரியும், ஆனால் அழிக்க வந்த பிசாசெல்லாம் உனக்கு தெய்வம் மாதிரி தெரியும், எல்லாமே மாயை, நீ அதை நம்பாத, உன் மனசு என்ன சொல்லுதோ உண்மையாக என்ன நினைக்கிறியோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சேலை பற்றி இருந்துச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பரிகாரம் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஜாதகத்தை எடுக்காங்க. இந்த ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு வேமா கல்யாணம் முடிச்சு வைங்க, இதனால தான் இந்த வீட்டோட பல முடிச்சுகள் வந்துட்டு அவ்வளோ போது, ஒரு திறவுகோல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரேவதி, அதை பார்த்ததும் வந்துட்டு ரேவதி டென்ஷன் ஆகி விடுவிடுன்னு கோவத்தில் கிளம்பிட சாமியார் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. ரேவதி உட்காந்து டென்ஷனில் இருக்கா. அவங்க தங்கச்சி வந்துட்டு அம்மா கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்டு வர்றாங்க. ரேவதியை பக்கத்தில் உட்கார வச்சு சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அம்மா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது சொல்லு அப்படின்னு சொல்ல ரேவதி தயங்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.